வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோயினுடைய ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா, இந்த அறிகுறிகள் நமக்கு ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போதே மருத்துவரை அணுகி இந்த புற்றுநோயிலிருந்து நம்ம விடுபட்டுக் கொள்வதற்காகத்தான் இந்த பதிவே. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகள் இருக்கிறத வச்சு புற்றுநோய் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். புற்றுநோய் என்னதான் ஒரு தீவிரமான நோயாக இருந்தாலுமே அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகள் நிறைய இருக்குது. ஸோ நம்ம பயப்படணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அந்த அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். காரணமின்றி உங்களுடைய உடல் எடை குறையிறது, அதாவது அன்எக்ஸ்பிளைனடு வெயிட் லாஸ், உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் பண்ணாமல், அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வெயிட் லாஸ் ஆகிறது, உங்களுக்கு விவரிக்க முடியாத அளவுக்கு உடல் எடை குறையிறது எல்லாமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. ஸோ இதுக்கான விளக்கம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இப்போ உணவு முறை மாற்றங்களோ அல்லது உடற்பயிற்சியோ இல்லாமல் திடீரென 4 முதல் 5 கிலோகிராம் வரைக்கும் அதிகமாக உங்களுடைய உடல் எடை குறையிறது அப்படின்னா அது புற்றுநோய்க்கான முதல் அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இது என்னென்ன புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணையம், வயிறு, நுரையீரல் அல்லது உணவு குழாய் போன்ற பகுதிகளில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்கள் உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை பாதித்து உடல் எடையை குறைக்க செய்யும் அப்படின்றது தான் அதுக்கான காரணம் அப்படின்றது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. ஸோ இப்போ நீங்கள் வெயிட் லாஸ்க்கு பிளான் பண்ணுறீங்க, குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறீங்க, எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா அதுதான் ஆரோக்கியமான வழிமுறை. அந்த மாதிரி உடல் எடை குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் இருக்கும்போதே உடல் எடை குறையுதுன்னா அது ஒரு அபாயகரமான நோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்றத முதல்ல நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. தொடர்ச்சியான மற்றும் மாறாத சோர்வு உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வழக்கமான ஓய்வு அல்லது தூக்கத்திற்கு அப்புறம் தீராத தீவிர சோர்வு மற்றும் ஆற்றல் இழப்பு ஏற்படுவது உங்களுக்கு இருக்கும். அதாவது நீங்கள் தூங்கி ரெஸ்ட் எடுத்தாலுமே மீண்டும் உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தான் தோணும். சின்ன சின்ன வேலைகளை செய்கிறது கூட ஒரு பாசிபிலிட்டியே உங்களுக்கு இருக்காது, செய்யணும்னே உங்களுக்கு தோணாது. ஏன்னா உங்களுடைய உடம்பு ரொம்ப ரொம்ப சோர்வாக இருக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, புற்றுநோய் செல்கள் உடலினுடைய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதாலும் ரத்தம் பார்த்தீங்கன்னா குறைபாடு ஏற்படுறது, அதாவது ரத்த செல்கள் ரொம்ப டவுன் ஆகிடும். அது அனீமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய் ஏற்படுவதாலும் இதை பார்த்தீங்கன்னா அதிகமான சோர்வு உங்களுக்கு உண்டாகும். அப்புறம் லூகேமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த புற்றுநோய், பிளட் கேன்சர் உங்களுக்கு வரலாம். இல்லைன்னா பெருங்குடல் புற்றுநோய்களில் கூட இது அதிகமாக காணப்படும். இதனால தொடர்ச்சியான மற்றும் மாறாத உடல் சோர்வு உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னா உடனே நீங்கள் மருத்துவர் அன்னைக்கு சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லதுன்னு தெரிந்து கொள்ளுங்க. ஏன்னா உங்களுக்கு ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சிருந்திருக்கலாம். ஸோ இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகள் உங்களுக்கு தேவைப்படலாம். அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த புற்றுநோயிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். காரணமின்றி நீண்ட நேரம் நீடிக்கக்கூடிய காய்ச்சல் உங்களுக்கு இருக்கும், அதாவது அன்எக்ஸ்பிளைனடு ஃபீவர் இருக்கும். என்னதான் நம்ம மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாலுமே அந்த காய்ச்சல் சரியாகாத மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண சளி, காய்ச்சல் போன்ற தொற்றுகள் இல்லாமல் அடிக்கடி காய்ச்சல் வருவது அல்லது பல வாரங்களாக அந்த காய்ச்சல் நீடிக்கிறது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரியாகாமல் தொடர்ந்து நீடிக்குதுன்னா அது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட பார்க்கப்படுதுன்னு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, புற்றுநோய் உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதிக்கிறதாலும், குறிப்பாக லூகேமியா அல்லது லிம்போமா போன்ற ரத்த புற்றுநோய்களாலுமே இது ஏற்படும். அதாவது பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டத்தை பாதிச்சிடும். லூகேமியா அப்படின்றது ரத்த புற்றுநோயும் உங்களுக்கு வரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா லிம்போமா அப்படின்றது நிணநீர் முடிச்சுகளை உங்களுக்கு தாக்கி அழிக்கிறதால இந்த மாதிரி காய்ச்சல் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தாலுமே நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுன்றது தெரிந்து கொள்ளுங்க. தோலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கூட புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ ஸ்கின் சேஞ்சஸ் இருக்கிறது ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். இப்போ தோலினுடைய நிறத்தில் மாற்றங்கள் ஏற்படுவது, புதிய மச்சங்கள் தோன்றுவது அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சங்களினுடைய வடிவம் அது அளவு அதிகமாகிறது, இல்லைன்னா நிறம் மாறுது, கலர் சேஞ்ச் ஆகிறது எல்லாமே புற்றுநோய், அதாவது தோல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்னு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஸ்கின் கேன்சர் அல்லது உடலினுடைய உடல் உள் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்கள் தோலில் சில அறிகுறிகளை வெளிப்படுத்தும். உதாரணமாக ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மஞ்சள் காமாலை போன்ற நிலை கல்லீரல் அல்லது கணைய புற்றுநோயை குறிக்கலாம். ஸோ ரத்தத்தில் பிலிரூப்பினுடைய அளவு அதிகரிக்கிறதால கூட அந்த மஞ்சள் காமாலை ஏற்பட்டு கல்லீரலில் இந்த கணைய புற்றுநோய்களை உங்களுக்கு அது குறிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ தோலில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா உடனே மருத்துவர் அணுகணும். நீங்கள் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டை டீல் பண்ணுங்க. ஒரு தோல் சார்ந்த மருத்துவ நிபுணரை அணுகுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு குறிப்பிடுவாங்க, இது சாதாரண தோல் சார்ந்த பிரச்சனை தானா அல்லது தோல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவே இது தென்படுதா அப்படின்றத அவங்க உங்களுக்கு விளக்கமாக குறிப்பிட்டுருவாங்க. ஆறாத புண்கள் உங்களுக்கு இருக்கலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கழலைகள் இருக்கும். ஸோ இதுக்கான
இதுக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக தான் பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உடலில் எங்கே வேண்டுமானாலும் தோன்றக்கூடிய புண்கள் அல்லது வெட்டுக்கள் பல வாரங்களாகியும் ஆறாமல் இருக்கிறது. ஸோ இதுவுமே கேன்சருக்கான சிம்டம்ஸ் தான். வாயில் இருக்கக்கூடிய புண்கள் 6 வாரங்களுக்கு மேலே ஆறாமல் நீடித்தது அப்படின்னா அது ஆபத்தானது அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, செல்கள் வந்து தாறுமாறாக வளர்வதால் காயங்கள் வந்து இயல்பாக ஆறக்கூடிய தன்மையை உடல் வந்து இழந்துவிடும். மார்பகம், விதைப்பை அல்லது நிணநீர் கணுக்களில் வலி இல்லாமல் தோன்றக்கூடிய கட்டிகளும் கவனிக்கப்பட வேண்டும். ஸோ இந்த மாதிரி ஆறாத புண்கள், கடலைகள், கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா புற்றுநோய்களினுடைய அந்த செல் பெருக்கமே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து தோன்ற ஆரம்பிக்கும். ஸோ நாம தான் வந்து கவனமாக இருக்கணும். மலம் அல்லது சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் இதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்க வாய்ப்பு இருக்குன்றதை தெரிந்து கொள்ளுங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கான காரணத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இன்னும் வந்து பெருங்குடல் அல்லது மலக்குடல் புற்றுநோய் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலப்போக்கை வந்து உங்களுக்கு பாதிக்கும். சிறுநீர் பையில் அல்லது சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் வந்து சிறுநீரில் ரத்தத்தை வந்து வெளியேற்றும். ஒரு ஆரோக்கியமான சிறுநீரகம் அப்படின்றது கழிவுகளை மட்டும்தான் வெளியேற்றணுமே தவிர அந்த கழிவுகளை வெளியேற்றும் போது ரத்த செல்களை கசிய வைக்கக்கூடாது. ஸோ அப்படி கசிய வைக்குது அப்படின்னா நமக்கு அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்றது அர்த்தம். அது சிறுநீரக செயலிழப்பாகவும் இருக்கலாம், இல்லைன்னா சிறுநீர் புற்றுநோயாகவும் இருக்கலாம். இப்போ மலத்தில் ரத்தம் வருவது, மலம் கழிக்கும் முறையில் திடீர் மாற்றம் ஏற்படுவது, அதாவது வயிற்றுப்போக்கில் இருக்கலாம், இல்லைனா மலச்சிக்கல் இருக்கலாம், இல்லைனா இது ரெண்டுமே மாறி மாறி உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறது. அப்புறம் சிறுநீர் கழிக்கும் போது ரத்தம் காண்பது, சிறுநீர் கழிக்கும் போது வலி ஏற்படுறது, அந்த இதெல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழிவு நீக்க மண்டல இடத்துல உங்களுக்கு புற்றுநோய் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ இதுவுமே நீங்கள் வந்து கவனிக்கணும். தொடர்ந்து இருமல் மற்றும் குரலில் மாற்றங்கள் தென்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா புகைப்பிடிக்காதவர்களுக்கும் கூட பல வாரங்களாக தொடரக்கூடிய இருமலின் போது ரத்தம் வருவது, இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த குரல் நாண்களில் பாதிப்பு ஏற்படுறதால குரல் வந்து அவங்களுக்கு வந்து கமரும். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கே வராது, குரல் வந்து மாற ஆரம்பிக்கும், குரல் கமருவது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக தான் இருக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நுரையீரல் புற்றுநோய் அல்லது குரல் வலைகள் அந்த சார்ந்த புற்றுநோயினுடைய முக்கிய அறிகுறியாக இது பார்க்கப்படுது. ஏன்னா உங்களுக்கு அந்த புற்றுநோய் செல்கள் வந்து அங்கேயுமே உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். அப்போ தொடர்ந்து இருமல் இருக்குது, இருமும் போது உங்களுக்கு சளி வந்து ரத்தம் கலந்து வெளியேறுது, வறட்டு இருமல் வந்து அதிகமாகிட்டே போகுது. அதாவது ஒரு 3 வாரங்கள் ஆரம்பித்து 4 வாரங்கள் வரைக்கும் தொடர்ந்து இருமல் இருக்குன்னா அது வந்து ஒரு அபாயகரமான நோயினுடைய அறிகுறி அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. விழுங்குவதில் சிரமம் உண்டாகுதல் அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. உணவு அல்லது நீரை விழுங்கும் போது தொண்டையில் அடைப்பது போன்ற உணர்வு அல்லது வலி ஏற்படும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப சந்தேகிக்கணும். நீங்கள் வந்து இதுக்கான காரணம் என்னென்னா, தொண்டை, உணவு குழாய் அல்லது வயிற்று பகுதிகளில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்கள் உணவு குழாயை சுருங்க வச்சிடும். ஸோ சுருங்க வைக்கிறதால தான் இந்த மாதிரி சிக்கல் வந்து உங்களுக்கு ஏற்படும். போதுமான அளவுக்கு உணவை விழுங்கி நம்ம சாப்பிடலன்னா ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்பட்டு அதன் காரணமாகவே நமக்கு நிறைய நோய்கள் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா அந்த விழுங்குவதில் சிரமம் இருக்கும்போதே உடனடியாக மருத்துவரை அணுகி அதை சரி செய்து கொள்வது நல்லது. காரணமின்றி தொடர் வலி நமக்கு இருக்கும், அதாவது அன்எக்ஸ்பிளைனடு பெயின் இருக்கும், விவரிக்க முடியாத அளவுக்கு உடல் வலி நமக்கு வந்து இருக்கும். எந்த ஒரு தெளிவான காயமும் இன்றி உடல் உறுப்புகளில் அல்லது எலும்புகளில் தொடர்ச்சியாக வலி இருக்கிறது. தொடர் வலி அப்படின்னா தொடர் தலைவலி, முதுகு வலி, இந்த மாதிரி உடல் பாகங்களில் அங்கங்கே வலி இருக்கிறது எல்லாமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். காரணம் பார்த்தீங்கன்னா எலும்பு புற்றுநோய் அல்லது மூளை கட்டிகள் நரம்புகள் மீது அழுத்தம் கொடுக்கறதால இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பகுதி அல்லது அந்த புற்றுநோய் பரவிய இடங்களில் வந்து வலி வந்து உங்களுக்கு உண்டாகலாம். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா இந்த நோய்கள் வந்து அனைத்துமே புற்றுநோயால் மட்டுமே ஏற்படுது அப்படின்றதுக்கான அர்த்தம் கிடையாது. ஆனால் இந்த அறிகுறிகள் புற்றுநோய்க்கான பை சான்ஸ் இது வந்து உங்களுக்கு புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. நீங்கள் வந்து அதுக்கான அந்த செக்அப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் உடனே பயப்படாமல் மருத்துவரை அணுகி அந்த புற்றுநோயிலிருந்து விடுபட்டுக் கொள்வது நல்லது. ஏன்னா உடல் நலத்தை வந்து ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்க. புற்றுநோய் ஒரு தீவிரமான கொடிய நோய், அதிலிருந்து விடுபட்டு விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.